ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமினா முக்கியமாக நம்ம ஒருத்தரை வழிபடணும். சித்திரகுப்தனை நீங்கள் நம்ம நிச்சயமாக அன்னைக்கு வழிபடுவாங்க எல்லாருமே. அவருக்கு நாங்கள் மா, பலா, வாழை இந்த மாதிரி ஒரு 3 பழங்கள் வாங்கி வச்சு, இல்லை முடியாது இதெல்லாம் இப்போ வாங்க முடியாது அப்படின்னா, உலர்ந்த திராட்சை, டைமண்ட் கல்கண்டு, இதுமாரி பால், கல்கண்டு போட்ட பால், அதில் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு அழகாக ஒரு நெய்வேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சு வெத்தலை பாக்கு, பூவு, பழம், தேங்காய், சித்திரகுப்தன் படம் இருந்துச்சுன்னா வச்சு அவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி ஏதோ பூ போட்டு நீங்கள் வேண்டிக்கலாம். என்ன அவர்கிட்ட நிறைய வேண்டுதல் இருக்கும். சித்திரகுப்தனுக்கு நம்ம ஆயில் நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆயில் கெட்டியாக இருக்கும். அதோடு இல்லாமல் அவரோட வணங்க நம்மளுடைய பிரச்சனைகள் நிறைய அதாவது ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டாமே தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம். அந்த பாவங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கலாம். அவருடைய மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம். அதை நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதை முடிஞ்சால் சொல்லுங்கள். 1 தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ சொல்லுங்கள். இல்லை எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். அதை விட மிகச்சிறந்தது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சித்ரா பௌர்ணமி வழிபாடெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். போய் உங்களுக்கு மாடியில் பால்கனிலேயோ மாடியிலையோ மொட்டை மாடியிலையோ உங்களுக்கு அந்த சந்திரன் தெரியும். அந்த சந்திரனுக்கு முன்னாடி நாங்கள் எப்போதுமே நம்ம செய்கிற பூஜை என்னன்னாக்கா, அதில் ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு போய் பழங்கள்லாம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அந்த கண்ணாடி வழியாக அந்த சந்திரனை தரிசிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இதையும் செய்யலாம். இதை முடிஞ்சவங்க செய்யணும். இதில் நம்மளுக்கு என்ன விஷயங்கள நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். சித்ரா பௌர்ணமிங்கிறது கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு விஷயம். அதனால் நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். பால் பாயசம் வைக்கலாம். எல்லாம் செஞ்சு சித்திரகுப்தாய நமக்கு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். மற்றபடி எல்லா பூஜைகள் நம்ம செய்கிறது அஸ்யூஷுவலாக நம்ம என்னென்ன பூஜைகள் பண்ணுவோம் சித்ரா பௌர்ணமிக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பூஜைகள்லாம் பண்ணுங்கள். அதை விட சேர்ந்து இந்த சித்திரகுப்தனை வழிபட்டோம்னா ரொம்ப விசேஷமான ஒரு சித்ரா பௌர்ணமி. இது சித்திரகுப்தனுக்காகவே உள்ள ஒரு பௌர்ணமி. அதனால் அதை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பூஜையை செய்யுங்க. பூஜையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் நிறைவேறும். நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கலாம். அதோட இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு நோட் புக்கு, ஒரு பேனா, ஏதாவது எத்தனை குழந்தைங்களுக்கு முடியுமோ உங்களால் ஒரு குழந்தைங்க தாங்க முடியும். ஒரு நோட்டு ஒரு பென் வாங்கி கொடுக்குறேனாலும் வாங்கி கொடுங்க. ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இல்லை நிறைய குழந்தைங்களுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. ஒரு நோட்டும் ஒரு பென்னும் நம்ம பூஜை அறையில் வைக்கணும். சாதாரணமாக வச்சுட்டோம்னா, ஏன்னா சித்திரகுப்தர் எழுதுவார்ல, அதுக்காக நம்ம வைக்கிற மாதிரி அது ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதையும் வைக்கலாம். வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் தான தர்மங்கள் பண்ணிகிட்டே இருங்க. தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக தான் இருக்கும். உங்களால் என்ன முடியுமோ எல்லாம் எனக்கு ஒரு 10 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்க முடியும், சாம்பார் சாதம் வாங்கி கொடுக்க முடியும்னா அதையும் செய்யுங்க. நிறைய தானங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நீர் மோர், பானகம், தண்ணி, வாட்டர் பாட்டில் இதை மாதிரியெல்லாம் நிறைய தானங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதை உங்களால் என்ன முடியுதோ, இது கட்டாயம் கிடையாது. உங்களால் என்னால் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிறத செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். சித்ரா பௌர்ணமின்னு ரொம்ப கிராண்டாக கொண்டாடட்டும். முடிஞ்சால் கிராண்டாக பண்ணுங்கள். இல்லை உங்களால் முடிஞ்சால் சிம்பிளாக செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவனை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஆல் சக்ஸஸ் நடக்கும். எல்லாமே நீங்கள் பரிபூர்ணமாக அவங்கள்ட்ட சரணாகதி அடைச்சிடணும். கடவுள்கிட்ட எப்போதுமே நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவார். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.